ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல வெளியான இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் ரீசெண்டா தான் கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்ச் ஆஃப் ரைமண்ட் கம்யூனிட்டியில ஒரு சலசலப்பை உண்டாக்குறாரு. அது தொடர்ந்து அங்க இருக்கிற கம்யூனிட்டி பீப்புளுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, அவங்க எந்த மாதிரியான ஒரு உறுதிமொழி எடுத்தாங்க, அது தொடர்ந்து அந்த கம்யூனிட்டியில அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் என்ன, எந்த மாதிரியான சர்ச் பாலிடிக்ஸ் நடந்துச்சு, எல்லாத்தையும் மீறி கடவுள் நம்பிக்கை எப்படி அந்த கம்யூனிட்டி மக்களை வழி நடத்துச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. இந்த படத்துடைய கதைக்களம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா சார்லஸ் ஷெல்டனுடைய கிறிஸ்டியன் நாவலை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இதே பேர்ல கான்செப்ட் நல்லா இருந்தாலுமே எக்ஸிகியூஷன் கோட்டை விட்டாங்க அப்படின்னா அந்த படம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் மூவி, ஆனா அது இந்த படத்துடைய மைனஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பேட் ஆக்டிங் அண்ட் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் தான் இந்த படத்துடைய பெரிய மைனஸா இருக்கு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு பதிலாக நீங்க ஸ்ட்ரெயிட்டா அந்த நாவலே படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு கேரக்டர்ஸும் ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகாத மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சினிமாட்டிக் ஆஸ்பெக்ட் எது எடுத்தாலுமே அது பில் ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ இந்த படம் பார்த்து உங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்றீங்க. படத்துல மைல் ரெடர்கான் இருக்கு, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். இன் ஹிஸ் ஸ்டெப்ஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 3 out of 10.